நீ நடித்த படம் நாளைய தீர்ப்பு ஆரம்பிச்சு கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, காதலுக்கு மரியாதை, துள்ளு மனம் துள்ளும், குஷி, பிரியமானவனே, பிரெண்ட்ஸ், பகவதி, திருமலை, கில்லி கில்லி, குருவி, திருப்பாச்சி, போக்கிரி, என்ன படம் பேரு? போக்கிரி, வேட்டக்காரன், வேலாயுதம், துப்பாக்கி, ஜில்லா, கத்தி, புலி, சர்க்கர், பிகில், கடைசியா புடிச்சிட்டான் பிகில். படம் பிகில், நம்மள விசில்ன்றோம், பிகில் எடுத்தான். வேற என்ன சொல்லுங்க? இந்த படங்களை நீங்க நடித்தீர்கள். இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடித்த கதாநாயகனா நினைவு இருக்கும் உங்களுக்கு? படத்தில் எப்படி ஷாட் வச்சிருப்பாங்க, என்ன கேமரா வச்சிருப்பாங்க? 2C கேமரா பயன்படுத்தினாங்களா, 3C கேமரா பயன்படுத்தினாங்களா? ஒரு படத்தில் யார் ஸ்டண்ட் மாஸ்டர்? உனக்கு சண்டை பயிற்சி கற்றுக் கொடுத்தது யாரு? டான்ஸ் மாஸ்டர் உங்களுக்கு கம்போஸ் பண்ணி கொடுத்தது யாரு? அதுதான் உங்களுக்கு நினைவு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதே ஒழிய தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகளை என்றைக்குப்பா நீங்க தீர்க்க வந்தீங்க? மிஸ்டர் சிஎம், மிஸ்டர் சிஎம், என்னைக்காவது தமிழ்நாட்டு பிரச்சனை தீர்க்க வந்திருக்கிறீங்களா? ஏன் கோவப்படுறீங்க? நீங்க செய்த தொழில் சினிமா இமேஜால் நீங்க வெற்றி பெற்றீங்கன்னு சொல்றதுக்கு ஏன் கோவப்படுறீங்க? அதுதானே உண்மை. அது தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்த தொண்டு என்ன? ஏதாவது உண்டா? ஒண்ணு இல்லையே. ஒண்ணு வேணாம். பத்திரிகையில் செய்தியை பார்த்தேன். இன்னும் 2 தினங்கள்ல டெல்லி பட்டணத்துக்கு போறார் முதலமைச்சர். நிதி ஆய்வு கூட்டத்திலே கலந்து கொள்ள போறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் மெத்தப்பணியோடு நான் கேட்கிறேன், நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது யாருன்னு சின்ன குழந்தைய கேட்டா கூட சொல்லுவோம், அது காந்திஜி தாத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது யார் என்று சொன்னால் காந்திஜி என்று எல்லா குழந்தை சொல்லும். அந்த மகாத்மா பேர்ல, மகாத்மா காந்தி பேர்ல நம்ம ஊர்ல 100 நாள் வேலை என்கிற அற்புதமான திட்டத்தை கலைஞருடைய முழு ஒத்துழைப்போடு அன்றைக்கு காங்கிரஸ் பேர் நல்ல மனிதர் மன்மோகன் சிங் காலத்தில் வந்தது. திராவிட முன்னேற்ற மத்திய சபையில் இடம் பெற்றது. அப்பொழுதுதான் வந்தது. கிராம பகுதியெல்லாம் 100 நாள் வேலை வந்தது என்று சொல்லி பெருமைப்படுகிறோம் என்று சொன்னால் அதற்கு வித்திட்டது அண்ணன் கலைஞர். அன்றைக்கு காங்கிரஸ் இயக்கத்திலிருந்து நல்லவர் மன்மோகன் சிங். இன்னைக்கு அந்த திட்டத்தினுடைய பெயரே மாற்றி இன்றைக்கு விபிஜி ராம்ஜி என்று பெயர் மாற்றி விட்டார்கள். நாங்கள் கூட ஆட்சியிலே இருந்த பொழுது பல முறை நாங்கள் கடிதம் எழுதினோம், அதற்காக சட்டமன்றத்திலே பேசினோம், ஆட்சியாளரிடத்திலே சொன்னோம், மாற்றுங்கள் பெயர் என்று நாங்கள் சொல்லி இருக்கிறோம். அது தொடர் முயற்சியாக இந்த நிதி ஆய்வு கூட்டத்திற்கு போறீங்களே, கொஞ்சம் காந்திஜி பெயர் கொஞ்சம் மாற்றிட்டு வாங்கல. இங்கதான் நம்முடைய அண்ணன் சுபவீர் சொன்னார் பார், நீ எங்க இருந்து தயாரிச்சு வந்தன்னு சொன்னார் பார், அந்த உறவை வைத்துக் கொண்டு நான் சொல்றேன். நீ எங்க இருந்து தயாரித்து வந்திருக்கிறீர் என்ற ஒரு உறவை சொன்னார் பார், அந்த உறவை வைத்துக் கொண்டு சொல்றேன். இந்த ராம்ஜி என்கிற பேரை மாத்திட்டு காந்தின்னு பேர் வச்சுட்டு வாங்க. அதோடு மட்டுமல்ல, திராவிட முன்னேற்றங்கள் 23, 24 ஆட்சியில் இருக்கிற பொழுது நாங்கள் பெற்ற பணம் இந்த 100 நாள் வேலைக்கு 12,698 கோடி ரூபாய் பெற்று தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் தந்திருக்கிறோம். ஆனால் போன வாரம் 3,923 கோடி தான் என்று குறைத்திருக்கிறது. நான் மாண்புமிகு சிஎம் சார், நான் உங்களை கேட்கிறேன், நிதி ஆய்வு கூட்டத்துக்கு போறீங்களே, அங்க போய் ஏற்கனவே திராவிட மாடல் ஆட்சிக்கு 12,691 கோடி ரூபாய் கொடுத்தீங்களே, அந்த பணத்தை தாருங்கள் என்று வாங்கி வாங்க. நாங்க சபாஷ் என்று உங்களுக்கு சபாஷ் பண்றோம். ஏதோ சினிமா இமேஜில் வந்தான்னு சொல்லி உங்களுக்கு அவ்வளவு கோபம் வருது. அவ்வளவே கோயம் வருது, வாயில வருத்தம், வாயில நல்லது மட்டும் வருத்தம், நல்லது மட்டும் வாயில வருத்தம், மீது எது வந்தாலும் நாடு தாங்காது.
ஏன்னா பல பேருக்கு உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கிறது, ஆட்சி பற்றி ஏதாவது பேச மாட்டார். ஏன்னா நம்முடைய கட்சித் தலைவர் அண்ணன் தளபதி சொல்லிவிட்டார், ஒரு 6 மாதம் பொறுத்திருங்கன்னு இருக்கிறார். ஏன்னா 18ஆம் தேதி சட்டசபை வருது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொறடாவா என்கிற ஒரு பதவியை எந்த நேரத்தில் எப்போ வேணாலும் எழுந்து கேள்வி இருக்கிற அதிகாரம் உண்டு. இந்த கொறடா எந்த நேரத்திலும் எந்த கேள்வியும் எப்படி மடக்கவும் அந்த வாய்ப்பு கொறடா என்கிற அந்த பொறுப்பை எனக்கு தந்திருக்கிறார். சட்டசபையில் வச்சுக்கலாம், சட்டசபையில் வச்சுக்கலாம். நீதியை நான் சட்டசபையில் வைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு என் அண்ணன் கலைஞர் பிறந்த நாள் விழாவுக்கு கூட்டத்திற்கு வருகின்றவர்கள் அத்தனை பேருக்கு நன்றி சொல்வதோடு மீண்டும் ஒரு முறை இப்படிப்பட்ட சுனாமியிலும் என்னை வெற்றி பெற வைத்த வாக்காளர் பெருமக்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி 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 வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.